இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பரிகாரம் பண்ணியிருப்பீங்க? அந்த பரிகாரம்லாம் என்னைக்காவது உங்களுக்கு பழிச்சிருக்கா? முருகான்னு சொன்ன அந்த திருவாயில் நீங்கள் பரிகாரம் பண்ணலாமா? பரிகாரம் பண்ணணும். முருகனுக்கு நம்மளுக்கு இருக்கிற பந்தமாக இருக்குது தெரியுமா? அந்த திருப்புகளை பரிகாரம் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச திருப்புகளை உங்களுக்கு பிடிச்ச படை வீட்டில் போய் நான் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பரிகாரமே தேவையில்லை. அந்த உள்வினையும் கர்ம வினையும் உங்களை நெருங்கவே நெருங்காது. இது போன்று பரிகாரம் செய்யுங்கள். அந்த பரிகாரம் உங்களை முருகனவே கூட்டிச் செல்லும். இது திருப்புகள். உலகமுய்ய உத்தமம் சிறக்க திருப்புகள் பாடு என்றார் முருகப்பெருமான் அருணகிரிநாதரே. நான் இதுபோன்று கோயில்களில் பரிகாரம் செய்து வருகிறேன். எனக்கும் முருகனுக்கும் உள்ள பந்தத்தை. இந்த அழகான முருகனை பாருங்கள். அவர் காலடியில் வச்சு இந்த திருப்புகளை எல்லாம் நாளைக்கு திருப்பரங்குன்றத்தில் நான் கொடுக்க போகிறேன். இது போன்று பரிகாரம் செய்யுங்கள். இதுதான் பரிகாரம். மற்றபடி நீங்கள் செய்வதெல்லாம் பரிகாரம் அல்ல. முருகா என்ற சொன்ன வாயால் திருப்புகள் பாடணும். திருப்புகளை ஒவ்வொரு திருத்தலத்திலும் நாம் கொடுக்க வேண்டும். இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒருமுறை செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடித்த திருத்தலத்தோட திருப்புகளை இது மாதிரி செய்து கோயில் திருவாசலில் கொடுங்கள். அருணகிரிநாதர் ஒவ்வொரு திருத்தலமாக சென்று கொடுத்தார். நான் இந்த வலைதளை மூலியமாக செய்கிறேன். நீங்கள் இதை செய்தால் முருகன் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிட்டும். மற்ற எந்த பரிகாரமும் செய்யாதீர்கள். முருகாச்சரணம். கமெண்டில் திருப்புகள் என்று பதிவு செய்யுங்கள்.